வணக்கம். நான் எம்ஜி கோதை. நான் உங்ககிட்ட போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் பற்றி அதில் இருக்க நிறைய விஷயங்களை பற்றி நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட திரும்ப சொன்னது என்னென்னா 1999 அதாவது 1999 எஸ்ஐ ட்ரைனிங் முடித்த ஒரு கேடட். நான் எஸ்ஐ ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1999 ட்ரைனிங் முடித்த எனக்கு இப்போ ரீசெண்டாக ட்ரைனிங் எடுத்தவங்கள பற்றி நான் சில தகவல்களை நான் சேகரித்தேன். அப்போ 2022 1999 எங்கே இருக்குது, இப்போ 2022 ட்ரைனிங் எடுக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பற்றி நான் கேட்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்போ நான் முடிவு பண்ணப்போ நான் வந்து 2022 காஞ்சிபுரத்தில் ட்ரைனிங் எடுத்த கான்ஸ்டபிள் பற்றி, போலீஸ் கான்ஸ்டபிள், அதாவது கிரேட் 2 பிசியாக போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்குள்ளே கிரேட் 2 பிசியாக காவலர் பயிற்சி, அதாவது போலீஸ் பயிற்சி எடுக்கிற காவலர்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ முக்கியமாக என்ன ஆச்சுன்னா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ஒரு தகவல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது என்னென்னா, அவங்க இன்ன வரைக்கும் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், அதாவது கிரேட் 2 பிசியாக அவங்க லைஃப்பை தொடங்குற அவங்க இன்ன வரைக்கும் காஞ்சிபுரம் பிஎஸ்ல டரி போட்டு தான் அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. டரினா என்ன தெரியுமா? இந்த பவானி ஜமக்காலம், ஒத்தையாக படுத்துக்கிற பவானி ஜமக்காலம் இருக்கு இல்லையா, அந்த ஜமக்காலம் போட்டு தான் அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கேட்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 99 ட்ரைனிங் எடுத்தப்போ ஒரு சாதாரண ஜமக்காலத்தில் படுத்து ஒரு காவல்துறையில் ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் 2022 காஞ்சிபுரத்தில் படுக்கிற கான்ஸ்டபிள்ஸ் வந்துட்டு அப்படித்தான் வந்துட்டு இன்னும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிள்? தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தானே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம், போலீஸ் சம்மந்தமான விஷயங்களை முடிவெடுக்கிற அதிகாரம் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் சீஃப் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. அதாவது போலீஸ் மினிஸ்டர் தான் சீஃப் மினிஸ்டர் தான். போலீஸ் மினிஸ்டர் சொல்கிறது யாருன்னா, அவங்க தான் தமிழ்நாடு காவல்துறையினோட சீஃப் மினிஸ்டர் தான் போலீஸ் துறை மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு போலீஸ் மினிஸ்டர் தானே பார்த்து சரி செய்யணும். இன்னும் ஒரு சாதாரண பெட்ஷீட்டை போட்டால் படுத்து அவங்க வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. 2022 காஞ்சிபுரத்தில் ட்ரைனிங் எடுத்தவங்க நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு பார்க்க சான்ஸ் கிடைக்கும்போது தயவு செய்து அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ போலீஸ் காவல்துறைக்கு ஒதுக்குற எல்லா பணமும் எங்கே போகுது, யார்கிட்ட போகுது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும் இல்லையா? ஒரு இவ்வளோ காலத்துக்கு அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டில் போட்டு தானா ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? இன்றைக்கி நான் குறிப்பாக பேச போகிறது என்னோடய ட்ரைனிங், எனக்கு நடந்த சம்பவங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். குறிப்பாக அதில் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த காவல்துறை ட்ரைனிங்கையும் சிறைத்துறையையும் பார்க்கும்போது எனக்கு எங்கே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வருது, எனக்கு ஒரு யோசனை வருது. அதாவது சிறை கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கும் காவல்துறையில், அதாவது கிரேட் 2 பிசிஸாக வராங்க இல்லையா, டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்சு ட்ரைனிங் எடுக்கிறாங்கல்ல, அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா நான் என்னோட ட்ரைனிங்கை வச்சு நான் சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்கிறேன். எனக்கு பார்த்த வரைக்கும் எனக்கு ரீசெண்டாக ஒரு சான்ஸ் கிடச்சிது, யூடியூப் வீடியோ பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அந்த யூடியூப் வீடியோவில் அன்புராஜ்னு ஒருத்தர் பேசின யூடியூப் வீடியோ. அவர் யார் அந்த அன்புராஜ்னா, அவர் ஒரு 10 வயசில் சின்ன பையனாக இருக்கும்போது வீரப்பனோட போய் சேர்ந்துட்ட ஒருத்தவர். சின்ன வயசுலேயே ஒரு வீரப்பனோட போயிட்டு அவர் கூட இருந்து ட்ரைனிங் எடுத்த ஒருத்தவர். அங்கேயே இருந்து வீரப்பனோட இருந்து அவங்க கூடயே வாழ்ந்துட்டு, அதாவது அந்த வீரப்பன்ற ஒரு விஷயம், சந்தன கடத்தல் வீரப்பன்ற ஒரு விஷயம், அந்த தத்துவம், அதெல்லாம் அதில் என்ன மாதிரி விஷயம் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சிக்காம ஒரு 10 வயசு பையனாக இருக்கும்போது அந்த வீரப்பன் குரூப்போட போய் சேர்ந்த ஒருத்தர் ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருந்தார். அவர் ஒரு தகவல்களை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த அன்புராஜ்ன்றவர் சொன்னார் ஒரு விஷயம். அவர் ஒரு 20 வருஷங்கள் சிறையில், 20 வருஷமோ 15 வருஷமோ எத்தனை வருஷமோ சிறையில் சொன்னார். இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் சிறையில் இருந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ அவர் வந்து வெளியே வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் சொல்லியிருந்தார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெரும்பாலும் சிறையில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு பஞ்சிங் பேக்கை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். பஞ்சிங் பேக்னா என்னென்னா,
நீங்கள் அந்த ஒரு ஆள் அடிக்கிற அடி சுற்றி இருக்கிற 100 பேரும் பார்த்து பயந்துடணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த பஞ்சிங் பேக்ன்ற விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு பஞ்சிங் பேக்கை எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதை நான் காவல்துறையிலையும் பார்த்துருக்கேன், என்னோட ட்ரைனிங்லேருந்தே நான் பார்த்துருக்கேன். நானே ஒரு காலத்தில் ஒரு பஞ்சிங் பேக்காக மாட்டியிருக்கேன், சிக்கியிருக்கேன் இவங்கக்கிட்ட, அந்த மாதிரிலாம் மாட்டியிருக்கேன். ஸோ ஒரு பஞ்சிங் பேக்கை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என்னென்னா காலையில் 6 மணிக்கு அந்த ஜெயில் கேட் ஓப்பன் பண்ணும்போது வர எல்லாரையும் அப்படியே வரவங்களாம் வரிசையாக உட்கார வச்சுக்குவாங்க. வரிசையாக வர 12 வரைக்கும் எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சுக்குவாங்களாம். அதில் செலக்டிவாக ஒரு ஆள் கொஞ்சம் தலை காஞ்சி போயிட்டு யாராவது இருக்காங்கன்னா அவனை பிடிச்சி செம்ம அடிப்பாங்களாம். அடித்த உடனே என்ன ஆகும், சுற்றி இருக்க அத்தனை கும்பலும் அந்த பார்த்துட்டு பயந்துருவாங்களாம். இது வந்துட்டு ஒரு சிறைத்துறையில் சிறை அனுபவம் இருக்க ஒருத்தர் அன்புராஜ் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கார். அப்போ அவர் அடித்த உடனே அவர் பயந்துடுவாராம். ஸோ இதே மாதிரி காவல்துறையிலையும் இதை மாதிரி ஒரு டெக்னிக்கை காலமாக பயன்படுத்திக்கிட்டே வராங்க. அந்த பஞ்சிங் பேக்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒபே த ஆர்டர்னு சொல்லுவாங்க. காவல்துறையில் நீங்கள் போன உடனே உங்களுக்கு கொடுக்குற முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் ஒபே பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, உங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சரியாக மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி உங்களை கொண்டு வருவாங்க. உங்களை வச்சு அடிக்கிற அடி மற்ற கேடட்ஸ் எல்லாரும் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 8 மாதம் ட்ரைனிங்கு, நான் ஒரு ஏப்ரல் மாதம் என்னோடய ட்ரைனிங் ஜாயின் பண்ணேன். ஒரு 8 மாதம் கண்டினியூஸாக என்னோடய ட்ரைனிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இதுக்கு நடுவில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதை பற்றிலாம் நான் வந்துட்டு ஒருத்தராக உங்களுக்கு சொல்கிறேன், நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு காலேஜ் ஒரு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ஒரு ட்ரைனிங்னு கொடுக்கும்போது அந்த ட்ரைனிங்கில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸுக்கு அந்த காவல்துறை தான் பொறுப்பேற்றுக்கணும். அந்த காவல்துறையில் இருக்க அந்த சிஸ்டம், அந்த ஆர்கனைசேஷன் தான் அதுக்குரிய பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக அதுதான் காமனாக இருக்குது. ஒரு சிறைத்துறையில் ஒரு சிறைத்துறையாக இருக்கட்டும், ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், அந்த ஆர்கனைசேஷன் தான் அதுக்குரிய பொறுப்பை எடுத்துக்கும். இப்போ நான் ட்ரைனிங் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒருத்தவங்க ஒரு வாட்டி சிக்காயிட்டே இருந்தாங்க, ஒரு உடம்பு சரியில்லாமல் அப்படிலாம் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க சிக்காயிட்டு லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் பஞ்சிங் பேக் யாருன்னா ஜோதின்னு சொல்லிட்டு, அவங்க கேடட் நம்பர் 4 ஜோதின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்பெக்டராக தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பஞ்சிங் பேக்காக இருந்தாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ஆம்னேஷன் பூட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது என்னன்னா சுற்றி அந்த இரும்பு பட்டை மாதிரி இருக்கும், சரியா? அந்த ஆம்னேஷன் பூட்டில் சுற்றி இரும்பு பட்டை மாதிரி இருக்கும். கீழேயும் வந்துட்டு அந்த ஆம்னேஷன் பூட்டில் எல்லாம் வந்து ஒரு தகடு மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு அப்போ நடக்கும்போதே அந்த சவுண்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு என்ன சொல்ல, அந்த நடக்கும்போதே அந்த சரக்குன்னு அது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கும். அந்த ஆம்னேஷன் பூட்டை போட்டுட்டு நீங்கள் நடக்கும்போது அதுக்குள்ளே இருக்க மெட்டல் பிளேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு கெத்து கொடுக்கும். இதில் நான் என்ன ஆச்சு, இப்போ கேடட் நம்பர் 4 ஜோதிக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஆம்னேஷன் பூட்டில் இருக்க ஏதோ ஒரு ஃபால்ட்டு, அந்த கம்பி வந்துட்டு அந்த உள்ள ஒரு இரும்பு வளையம் மாதிரி ஒரு சின்ன இரும்பு பட்டை மாதிரி அடிச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ளே. அது வந்துட்டு அவங்க காலில் லைட்டாக கட் பண்ணிடுச்சு, சரியா? கட் பண்ணிடுச்சு. பட் அவங்க அதை கட் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது கட் பண்ணிட்ட உடனே அவங்க போயிட்டு அப்போ எங்களுக்கு ஹெச்டி ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார். அவர் வந்து ஹெச்டிஏன்னு சொல்லுவோம், ஹெட் ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர்னு நாங்கள் சொல்லுவோம். அவர் வந்து தமிழ்நாடு போலீஸ்லேருந்து வந்து ட்ரைனிங் கொடுக்கல, அவர் சிஆர்பிஎஃப்லேருந்து வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க், அவர் தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஜோதி வந்துட்டு முதல்லையே போயிட்டு எனக்கு காலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு யாரும் ஜோதிக்கு வந்து சரியான லீவு கொடுக்கல. ஜோதி வந்து அந்த ஆம்னேஷனை பூட்டை போட்டுக்கிட்டே அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து பரேட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட கால்
இந்த இந்த கால் இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி வந்துட்டு அந்த கால் பின்னாடி அந்த ஆம்னேஷன் பூட்டோட இது கட் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படியே கண்டினியூஸாக அது புண்ணு ஆறவே இல்லை. பிகாஸ் இவங்க கான்ஸ்டண்ட்டாக ஷூ போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், எப்போவுமே ஷூ போட்டுகிட்டே இருக்க சுச்சுவேஷன். அந்த புண்ணு ஆறவே இல்லை, அவங்களுக்கு அது ஹீலே ஆகலை. அப்படியே அது கண்டினியூஸாக என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி புண்ணு வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே இருந்தது அவங்களுக்கு. ஆனால் அவங்களும் கண்டினியூஸாக எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதுக்கு மருந்து போட்டு பார்த்தாங்க, ஆயின்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு பார்த்தோம். ஜோதிக்கு அந்த புண்ணு வந்துட்டு சரியாகவே இல்லை. அது முழுக்க முழுக்க அந்த காயம் வந்துட்டு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் அந்த பூட்டுனால அவங்களுக்கு வந்த பிரச்சனை. மேபி அந்த பூட்டு சைஸு சரியில்லையோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிரச்சனை வந்துருச்சு ஜோதிக்கு. ஸோ ஜோதியும் அவங்க கடைசியில் நாங்கள் எப்போவுமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு டெய்லி ஒரு 4 பீரியட்ஸ் இருக்கும். எங்களுக்கு ஒரு 4 பரேடில் 4 பீரியட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 6:40 வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாங்கள் வந்துட்டு சாதாரண எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதாவது போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு எங்களோட கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும், அதுக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட ஆம்னேஷன் பூட்டு, ப்ரௌன் ட்ரெஸ்ஸு, ப்ரௌன் பேண்ட்டு, அப்புறம் பரே கேப்பு, பெல்ட்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் வேகமாக ஓடி வரணும். அது ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது பிரேக்கு கிடையாது. நாங்கள் போயிட்டு அந்த அத்தனை பொருளையும் அந்த அந்த ட்ரெஸ்ஸு, ஆம்னேஷன் பூட்டு, பரே கேப்பு ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நாங்கள் டைரெக்டாக ஆர்மரிக்கு போயிட்டு 303 ரைஃபிள் எடுத்துக்கணும். இல்லைனா 410 மஸ்கட்ரி, அந்த 410 மஸ்கட்ரி அந்த ரைஃபிளை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு பரேடும் எக்ஸசைஸும் நாங்கள் பண்ணுவோம். அந்த அந்த வெப்பனை ட்ரில் பண்ணுவோம். நாங்கள் அது மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நான் எப்போவுமே ஜோதியை பார்த்துருக்கேன். ஜோதியால் சரியாக நடக்கவே முடியாது. அவங்க அப்படியே தாங்கி 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 தான் வருவாங்க. ஜோதி அந்த இதுக்கு வரும்போது அந்த எப்போவுமே அவங்க கடைசியில் அப்படியே அவங்க வரும்போது அப்படியே முத்து முத்தாக அவங்க முகமெல்லாம் வேர்த்து போயிடும். அப்படியே வேர்த்து போயிருப்பாங்க. அவங்களால நடக்கவே முடியாது. அந்த வலியில் அவங்க பெயினில் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஜோதி வந்துட்டு முடியல. அவங்கள ட்ரைனிங்லேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால என்னமோ சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் போனாங்க. எப்படியோ போனாங்க. அப்படியே அவங்கள அப்படியே அனுப்பி வச்சுட்டாங்க. ஜோதியை அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்து எங்களோட இதில் வந்துட்டு தமிழரசின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கேடட் நம்பர் 1. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே புதன்கிழமை ஆனால் எங்களுக்கு வந்து ரோட் ரன்னுன்னு ஒரு விஷயம் போகும். அந்த அசோக் நகர் இருக்குது இல்லையா, அந்த அசோக் நகரையும் அங்கே இருக்க அந்த பாலத்து மேலே ஏறி, அசோக் நகர் கிட்ட வந்து அந்த பாலத்து மேலே ஏறி அப்படியே போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் to 7 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ரோட் ரன் போயிட்டு வருவோம். அதுதான் எப்போவுமே புதன்கிழமை எங்களுக்கு காலையில் ஆனவுடனே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ரோட் ரன் போயிட்டு அந்த 1 ஹவரில் நாங்கள் திரும்ப ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ரோட் ரன் போயிட்டு நாங்கள் வந்துடுவோம் யூஸ்வலாக. அப்போ வரும்போது தமிழரசிக்கு ஒரு 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஒரு 4 வயசு குழந்தை, ஒரு 5 வயசு, ஒரு 5.5 வயசு பையன், அப்படி இருந்தாங்க. 2 பையன்கள் இருந்தாங்க. அவங்க வீடு எங்கே இருந்ததுன்னா அசோக் நகர் ட்ரைனிங் காலேஜ் பக்கத்தில் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே அந்த இடத்துல தான் அவங்க ஒரு வீடு இருந்தது. அவங்களோட பிரச்சனை, அந்த 2 குழந்தைங்களும் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. எப்போவுமே நாங்கள் ரோட் ரன் போகும்போது அந்த 2 குழந்தைங்களும் கரெக்டாக நாங்கள் ரோட் ரன் போகும்போது அந்த ரோடு முனையில் கரெக்டாக நாங்கள் வெளியே காலேஜ் விட்டு வெளியே போகும்போது அந்த ரோடு முனையில் வந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் அந்த 2 குழந்தைங்களும் நிற்கும். அப்போ 6 குழந்தைங்களும் 2 மணிக்கு வந்து நிற்கும்போது அதை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு 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 பரிதாபமாக நிற்கும். 2 குழந்தைங்களும் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக 2 குழந்தைங்களும் அப்படியே பரிதாபமாக வந்து நிற்குங்க. அப்போ அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்குவாடு கேடட் நம்பர் 1, தமிழரசி வந்து ஃபஸ்ட் ஸ்குவாட் கேடட் நம்பர் 1. அப்படியே நேச்சுரலாக எல்லா ஸ்குவாடுமே அப்படியே நேச்சுரலாக ஸ்லோவாகிடும். அந்த ஸ்பீடு வேகமாக ரோட் ரன் ஓடுவோம்ல, அந்த ஸ்பீடு அப்படியே கிராஜுவலாக எல்லாருமே குறைச்சிட்டு ரொம்ப ஸ்லோவாகிடும். ஆனால் எல்லாருக்குமே அது புரியும். ஈவன் எங்களை வந்துட்டு வழி நடத்திட்டு போகிற ஏடிஐஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அடிஷ்னல் ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அவங்க ஹெட் கான்ஸ்டபிள் ரேங்க்கில் இருக்கவங்க எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவங்க கூட அந்த நேரத்தில் அவங்களோட ஸ்பீடை அப்படியே ஸ்லோவாக குறைச்சிட்டு அந்த குழந்தைங்க இந்த ஃபஸ்ட் ஸ்குவாடில் இருக்க தமிழரசி வந்துட்டு அவங்க 2 குழந்தைங்களும் ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சிட்டு அதுங்க 2ம் கொஞ்சிட்டு இருக்க வரைக்கும் அப்படியே எல்லா ஸ்குவாடும் அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகிடும். அப்படியே ஸ்லோவாக போகும். இதை யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததில்லை ஸ்பீடாக போன்னு. எந்த ஏடியையும் அந்த நேரத்தில் யாரையுமே சொன்னது கிடையாது. ஸ்பீடாக போன்னு சொன்னது கிடையாது, இல்லை எதுவுமே சொன்னது கிடையாது. எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே கிராஜுவலாக குறைஞ்சிடும். அந்த 2 குழந்தைங்களும் தன்னுடைய அம்மாவை கொஞ்சிட்டு
அப்படியே வரும்போது அந்த எல்லா ஸ்குவாடில் இருக்க அத்தனை பேரும், அந்த 6 ஸ்குவாட் இருக்கும், நான் வந்துட்டு 6th ஸ்குவாடு. ஸோ எங்களோட ஸ்குவாடு வந்துட்டு கடைசி ஸ்குவாடு எங்களது வரும்போது அவங்க கொஞ்சிட்டு இருக்கவங்க டக்குன்னு வந்துட்டு எங்களோட அந்த குழந்தைங்களுக்கு பை பை சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து எங்கள் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்துட்டு நாங்கள் எப்போவுமே ஒவ்வொரு புதன்கிழமையும் இது ரொம்ப ரெகுலராக நடக்கிற விஷயம். நாங்கள் இதை வந்துட்டு பார்த்துருக்கோம். அதை ஒரு என்ன சொல்கிறது, அது அப்படியே அந்த போகும்போது அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டு போகிறது, அந்த குழந்தைங்க வந்துட்டு அந்த அம்மாவுக்காக தவிக்கிறதும் ஓடி வரதும் அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே அத்தனை கேடட்ஸும் நாங்கள் இருந்து அந்த 148 பேரும் அது அப்படியே ஒரு கண்ணால் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுறது. அப்படியே ஸ்லோ பண்ணி அவங்களையும் கடைசி ஸ்குவாடில் எங்கள் ஸ்குவாடில் வந்து 6th ஸ்குவாடில் பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே போவோம் நாங்கள். அப்புறம் அது அப்புறமா அவங்க எங்கேயாவது பிரேக் கிடைக்கும்போது அவங்க போய் அவங்க ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. இவங்க தமிழர்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 குழந்தைங்களும் ரொம்ப சிக்காயிட்டாங்க. ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்க ரொம்ப சிக்காயிட்டனால ஏதோ ஒரு காரணம், இது இவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் அந்த குழந்தைகள் சிக்கானது வந்து இவங்களுக்கு ரொம்ப பாதர் பண்ணிச்சு இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் இவங்க அந்த குழந்தைங்களோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு. இவங்களுக்கும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இவங்க அந்த குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இவங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால லீவ் போட ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அடுத்து நான் இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவங்க கேடட் நம்பர் 48 ஜெயபாரதி அப்படின்னு இருந்தாங்க. ஜெயபாரதிக்கு என்ன ஆச்சுன்னா ஜெயபாரதி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மரத்தில் இவ்வளோ பெருசாக கோடான்னு சொல்லுவாங்க, மரத்தில் பலகையெல்லாம் அடித்து ஒரு ஹைட்டாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அந்த ஜம்ப்பு தாண்டணும், ஹை ஜம்ப் தாண்டி குதிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதில் சொல்லுவாங்க, நீங்கள் சுற்றி ஓடி வந்து அந்த ஸ்குவாடு வந்துட்டு அதில் குதிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் குதிச்சு பண்ணும்போது ஜெயபாரதிக்கு என்ன ஆச்சு, 48 ஜெயபாரதிக்கு என்ன ஆச்சுன்னா டக்குன்னு அவங்களோட கால் ஏதோ ஒரு பொசிஷனில் அவங்க குதிச்ச உடனே அவங்களோட கால் அப்படியே உடஞ்சி போச்சு. ஒரு கால் லெஃப்ட் காலோ ரைட்டு காலோ ஏதோ ஒரு கால் உடஞ்சிருச்சு. உடஞ்சிட்ட உடனே அவங்களையும் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களதில் கேடட் நம்பர் 7 ஒருத்தவங்க இருந்தாங்க, நந்தினி குமாரி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் காலில் ஏதோ ஒரு ஸ்ப்ரைன் ஆகிட்டு அவங்களால அந்த கால் ஏதோ இழுத்த மாதிரி ஆயிடுச்சு ட்ரைனிங்கில் பண்ணதில். அதனால் அவங்களாலையும் மெடிக்கல் லீவ் எடுத்துகிட்டு அவங்களாலையும் அந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் முக்கியமாக இப்போ 122 ரமேஷ் பாபுவை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் இப்போ சொல்கிற அத்தனை பேரும் ரொம்ப அழகாக இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையில் இன்னும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எக்ஸப்ட் மீ. நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போதும் நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் ரொம்ப சேஃபாக என்னோடய ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் கேடட் நம்பர் 122 ரமேஷ் பாபுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, எஸ்ஐ கேடட்டுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அவர் எஸ்ஐ கேடட்டாக இருக்கும்போது அவர் வீராபுரத்தில் ஒரு 300 பேர் 350 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு 300 பேருக்கு மேலே தான். எனக்கு சரியாக அந்த மென் எஸ்ஐங்களோட கவுண்டிங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு 300 பேருக்கு மேலே வந்துட்டு வீராபுரத்தில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 300 மென் எஸ்ஐங்க ஆண் எஸ்ஐகள் வந்துட்டு வீராபுரத்தில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தபோது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு அங்கே அவங்கள வீராபுரம் இதில் புல்லப் பார் இருக்கும். ஆவடி பக்கத்தில் இருக்க வீராபுரத்தில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு புல்லப் பார் இருக்கும். அந்த புல்லப் பார் ஒரு 6.5 feet to 7 feet ஹைட் இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அதில் ஏறி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, புல்லப் பார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு, அவர் ஏதோ ஒரு கையில் ஒரு சின்னதாக ஒரு மோதிரம் ஒன்று போட்டுட்டு இருந்திருக்கார். சரியா? அப்போ என்ன ஆச்சு, அவர் ஏறி பண்ணும்போது அந்த புல்லப் பாரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இரும்பு அப்படியே பேத்துட்டு இருந்திருக்கு.
இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரமேஷ் பாபு 122 ரமேஷ் பாபு, எஸ்ஐ கேடட் ரமேஷ் பாபு அந்த புல்லப் பாரை பிடிச்சி எக்ஸசைஸ் பண்ணினோன்னு அந்த இரும்பு துணுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து அவரோட கையில் மாட்டிக்கிச்சு, அந்த மோதிர விரலில் மாட்டிக்கிச்சு. இவர் என்ன பண்ணார், அதை ரியலைஸ் பண்ணாமல் அப்படியே விட்ட உடனே அது ஒரு 6.5 ஃபீட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெயிட்டுக்கு அந்த கையில் இருக்க மோதிரம் என்ன இதுவாகிடுச்சு, அப்படியே கட் ஆகிடுச்சு. இந்த விரல் அப்படியே பாதியாக கட் ஆகிடுச்சு அவருக்கு. சரியா, இந்த பாதியாக இந்த விரலே கட் ஆகிடுச்சு. கட் ஆகிட்டு அவரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்ப அப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு அப்போதைக்கு ஒரு நல்ல பிளாஸ்டிக் சர்ஜன் இருந்திருக்கணும் அந்த டைமில். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல பிளாஸ்டிக் சர்ஜன் அவருக்கு என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். அவரோட தொடையிலேருந்து ஒரு பீஸ், ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு சதையை கட் பண்ணி எடுத்து இந்த காயெல்லாம் ஆறின பிறகு இந்த காயம் பாதி கிடையாது, பாதி விரல் அங்கே இல்லவே இல்லை. சரியா, அந்த பாதி விரல் அவருக்கு இல்லவே இல்லை. அப்புறம் அந்த தொடையிலேருந்து சதையை எடுத்து அதை ஒரு இது மாதிரி வச்சு, அதை ஒரு ஏதோ அந்த விரல் மாதிரியே அமைப்பாக வச்சு ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அவருக்கு அந்த கை மாதிரியே ஒரு அமைப்பை கொண்டு வந்து வச்சிட்டார். ஸோ இன்னைக்கு இவங்க அத்தனை பேரும் தமிழ்நாடு காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக பிரமாதமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, காவல்துறையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் மீ, நான் என்னை தவிர எல்லாருமே இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்போவுமே சொன்னேன் இல்லை, ஒரு தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு பஞ்சிங் பேக் ஒன்று எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா. இன்றைக்கி நான் அதே மாதிரி என்னாச்சு, அப்போ வேலூரில் ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஐக்கு ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஐக்கு ப்ரொமோஷன் ஆனவங்களும் அந்த ட்ரைனிங்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தவர், அப்புறம் சுப்பிரமணியன் ஒருத்தவர், திருமலைன்னு ஒருத்தவர், பழனிசாமின்னு ஒருத்தவர், ஜெயக்குமார்னு ஒருத்தர், மொத்தம் 5 பேர் வெள்ளூர் ட்ரைனிங் காலேஜில் அவங்கெல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒரு 35 நாள் 50 நாள் ஏதோ லீவு, அவங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் லீவ் தான் எடுத்துட்டாங்க. மெடிக்கல் லீவு எடுத்த காரணத்தினால அவங்களையும் அந்த இதுலேருந்து வெளியே வச்சுட்டாங்க. சரியா, இந்த நேரத்தில் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எனக்கு என்ன பிரச்சனை வந்தது, எப்படி பிரச்சனை வந்ததுன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் நினச்சேன் நிச்சயமாக இப்படி ஒரு மெடிக்கல் லீவை எடுத்துகிட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ட்ரைனிங்கை நான் முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வரல. என்ன ஆச்சுன்னா, இந்த மீன் டைமில் எனக்கு ஒரு 5.5 வயசில் ஒரு மகன் ஒருத்தவன் இருந்தான். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6.5 வருடங்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அப்போ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு கடிதம் போடுறாரு, ட்ரைனிங் டைமில் ஒரு கடிதம் போடுறார். நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து உன்னையும் பையனையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போடுறேன். நான் பதிலுக்கு ஒரு கடிதம் போடுறேன். என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு என்னோட ட்ரைனிங் 8 மாதம் என்னோட ட்ரைனிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 மாதம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த ட்ரைனிங்கில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னால் மெடிக்கல் லீவே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு லெட்டர் போட்ட உடனே என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு கடிதம் போடுறாரு. நீ உனக்கு வேலை முக்கியமா இல்லது உன்னுடைய வேலை முக்கியமா இல்லை உனக்கு கணவன் முக்கியமானு நீயே முடிவு எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டுடுறாரு. எனக்கு இந்த மாதிரி நீ வந்துட்டு உனக்கு வேலை முக்கியமா இல்லை கணவன் முக்கியமா அப்படின்னு நீ முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லெட்டர் போட்டேன். எனக்கு இப்போ இது ரொம்ப மென்டலி என்னை ரொம்ப ட்ரபிள் பண்ணுது இந்த இஷ்யூ. என்னன்னா, 4 மாதத்தில் நான் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட போகிறேன். ட்ரைனிங் அதுக்கப்புறம் எனக்கு யாரோடைய இதுவும் தேவையில்லை. நான் பாட்டுக்கு ஒரு ஸ்டேஷனில் வேலை செய்ய போகிறேன். நான் சொந்தமாக என்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணமாக இருந்தது. நான் திரும்ப இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 4 மாதம் தான், இன்னும் 4 மாதம் ட்ரைனிங்கே ஓவர், அதுக்குள்ளே நம்ம அதை மெஸ்அப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் லெட்டரும் போடுறேன், ஃபோன் பண்ணியும் பேசுகிறேன். ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் அந்த சிச்சுவேஷனில் எனக்கு அதை வந்துட்டு என்னோட ப்ளீடிங்கை அவர் கவனிக்கவே இல்லை.
ஏன்னா ஒரு வேலை வந்துட்டு ஒரு 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 பொம்பளைக்கு ஒரு வேலை வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம மாதிரி ஒரு இந்திய நாட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு தைரியமாக நின்று சம்பாரித்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறீங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது வந்துட்டு அந்த நேரத்தில் எனக்கும் அந்த ஒரு புரிதலும் தெளிவும் அந்த நேரத்தில் நிச்சயமாக இல்லை. மேபி என்னோட வயசு வந்துட்டு என்னை ரொம்ப அந்த ஒரு மெச்சூர்டாக என்ன திங்க் பண்ண விடலை. நான் அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த மாதத்துல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு பயமாயிடுச்சு, ஒரு ட்ரம்பிளிங். நான் இந்த ட்ரைனிங்கை முடித்தா எனக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த ட்ரைனிங்கை நான் முடிக்காமல் நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் லீவில் வரும்போது நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்போ என்னாச்சு, அந்த ஒரு 15 டேஸ் 25 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் எனக்கு சரியாக சாப்பிடவே முடியல. என்னால் சாப்பிட முடியல. எனக்கு அதே கவலை, அதை பற்றியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஆகும், நம்ம குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும், இப்படியெல்லாம் நான் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு சுத்தமாக சாப்பிட முடியல. அப்படி இருக்கும்போது நான் 3 மாதங்கள் சாப்பிட முடியாமல் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் தினமும் 3 மணி நேரம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணணும். ரோட் ரன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், பரேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள், லத்தி ட்ரில் பண்ணணும், அந்த ட்ரில் பண்ணணும், எக்கச்சக்கமான ட்ரில்ஸ் இருக்கும் எங்களுக்கு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் 3 மணி நேரம். நேச்சுரலாகவே நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிடணும். ஆனால் என்னோட மனக்கவலை, கஷ்டம், இந்த காரணத்தினால என்னால் வந்துட்டு சரியாக சாப்பிடவே முடியல. சாப்பிட முடியாத காரணத்தினால என்ன ஆச்சுன்னா, கடன்னு என்னோட வெயிட்டு அந்த ஒரு கொஞ்ச நாளில் ஒரு 20 டேஸில் அப்படியே 15 கிலோ ஃபாஸ்ட்டாக குறைஞ்சி போச்சு. 15 கிலோ குறைஞ்சிட்ட உடனே நான் ரொம்ப ஸ்கின்னியாக ஆகிட்டேன். எனக்கே தெரிஞ்சுது, ஐ ஃபீல் அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்னால் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியல. என்னால் ரோட் ரன் போகும்போது ரொம்ப டயர்டாகிடுறேன், கொஞ்சம் தள்ளாடுறேன். ஸோ எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் எங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால 2 நாள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆஃப் கிடைச்சிது. தீபாவளியா அப்படின்னு தான் நினைக்கிறேன், நான் தீபாவளின்னு நினைக்கிறேன். தீபாவளியா கிறிஸ்மஸாக இருக்காது, தீபாவளிக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால எங்களுக்கு ஒரு 2 நாள் ஆஃப் கிடச்சிது. ஸோ அந்த டைமில் நான் எக்மோரில் இருக்க போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்க போலீஸ் டாக்டரை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பயங்கர வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, என்னோடய வயரும் பயங்கரமாக வலிக்குது, எனக்கு ரொம்ப ஸ்டமக் பெயினாக இருக்குது, என்னால் தாழ முடியாத வயிற்று வலி வருது அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்துட்டு என்னை ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லி என்னை உட்கார வச்சு டெஸ்ட் எல்லாம் எடுத்தார். டெஸ்ட் எடுத்தப்போ என்ன சொன்னார்னா, உனக்கு வந்து பெப்டிக் அல்சர் இருக்குது, உன்னோட வயிற்றில் அல்சர் இருக்குது, ஸோ அதுக்கு நீ வந்துட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ அந்த டாக்டர்கிட்டே சொல்கிறேன், டாக்டர் நான் வந்துட்டு ட்ரைனிங் காலேஜில் இருக்கேன், 8 மாதம் என்னோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படி. அப்போ அவர் சொன்னார், உனக்கு இந்த மாதிரி இவ்வளோ இதாக இருக்கும்போது நீ டெஃபினட்டாக உன்னோட டயட்டெல்லாம் மாற்றிக்கணும், கொஞ்சம் காரம் இல்லாமல் சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணி உன்னோட டயட்டை வந்து நீ நல்லா வச்சுக்கிட்டேன்னா உனக்கு சீக்கிரம் க்யூர் ஆகிடும். ஒரு 20 டேஸ் நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் கூட உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் டாக்டர் வந்துட்டு எனக்கு அந்த லெட்டரும் அவரே ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டார், உன்னோட இந்த மாதிரி வயிற்றில் புண்ணு இருக்குது. அப்போ அவர் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொன்னார், நான் நிறைய போலீஸ்காரங்களை நான் வந்து வேலை செய்கிறதே போலீஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், போலீஸ் டாக்டர். நான் நிறைய போலீஸ்காரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவங்க எல்லாருமே வேலைன்னு போயிட்டு முக்கியமாக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த ஹெல்த்தை வந்து கோட்டை விட்டுடுறத நான் பார்த்துட்டே இருக்கேன். நீ அப்படி பண்ணாத, ஆனால் இது முடிவெடுக்க வேண்டியது உன்னோட டிசிஷன்ஸ் தான், ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை, உனக்கு எது சரியோ அதை நீ எடுத்து முடிவெடுத்துக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டார். நான் கொடுக்கறத நான் சொல்லிடுறேன். அப்புறம் எல்லாம் மருந்து மாத்திரைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னை அனுப்பி வச்சார். அப்போ நானும் டாக்டர் சொன்னதை கேட்டு சரி நம்ம வந்துட்டு டெஃபினட்டாக நம்ம ஒரு மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு, என்னோட உடம்பும் ரொம்ப 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 வலி, கால் வலி, கை வலி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பாடு சரியில்லாதனால எனக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நானும் அந்த 1 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் அங்கே போகிறேன். 1 மாதம் நான் இதுக்கு நடுவில் என்னோடைய ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் என்னோட லீவுக்கு காரணம் எல்லாமே, டாக்டர் சர்டிஃபிகேட்டு, என்ன ரீசனு, எந்த டாக்டரு, போலீஸ் டாக்டர், அவரோட டீட்டெயில்ஸு எல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து நான் ஒரு ஃபோட்டோ காப்பி வச்சுட்டு ஒரிஜினல் காப்பியை நான் வந்துட்டு என்னோட அப்போ போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் பிரின்சிபலாக இருந்த, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக இருந்த எஸ்பி பிரதீப் பிலிப் அவர்கள், எஸ்பி பிரதீப் பிலிப் ஐபிஎஸ் தான் அவர் பிரின்சிபலாக எங்களுக்கு இருந்தார். அவருக்கு ஒரு லெட்டரு, அப்புறமா நான் டிஜிபி வந்துட்டு அப்போ டிஜிபியாக ரவீந்திரநாத் இருந்தார், ஸோ அவருக்கும் ஒரு லெட்டரு, அப்புறம் ஐஜியாக
மிஸ்டர் வடிவேல் ஐபிஎஸ் இருந்தார். ஸோ அவருக்கும் ஒரு லெட்டர் எல்லாமே போட்டு ஒரு லெட்டரை நான் அனுப்பி விட்டுட்டேன். சரியா 3 லெட்டர் அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி என்னோடய சிக்னஸ்ஸு எனக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்டரை அனுப்பி வச்சுட்டு லெட்டரை அனுப்பி விட்டுட்டேன். அப்போ என்னோட அந்த மெடிக்கல் லீவு எல்லாம் முடிஞ்ச பிறகு மெடிக்கல் லீவு முடிஞ்ச பிறகு நான் திரும்ப வந்துட்டு போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு வரேன். இந்த மாதிரி வந்து என்னோட நேராக டைரெக்டாக நான் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணும்போது போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் எங்களுடைய ஹெச்டிஐ ஜெகநாத் மிஸ்ரா இருந்தார், இன்ஸ்பெக்டர் ஜெகநாத் மிஸ்ரா இருந்தார். அவர்கிட்ட தான் போய் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். ஸோ ரிப்போர்ட் பண்ணோடனே அவர் என்ன சொன்னார், நீ டைரெக்டாக போய் சூப்பரண்டான போலீஸ் பிரின்சிபல் இருக்கார் இல்லையா, அவர் எஸ்பி பிரதீப் பிலிப்பை நீ பாரு, அவர் உன்னை சரின்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். சரின்ட்டு நானும் அவரை போய் பார்க்க போகிறேன். அவரை போய் பார்த்த உடனே அவர் கேட்டார், நான் எல்லா சர்டிஃபிகேட்டையும் அவர்கிட்ட கொடுத்தேன், நான் சாப்பிட்ட மெடிக்கேஷன் ஸ்லிப்பு, அப்புறம் அந்த ஹெல்த்து இது எல்லாமே, அந்த டாக்டர் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்களோட பிரின்சிபல் எஸ்பி பிரதீப் பிலிப் சொன்னார், இட்ஸ் ஓகே, நீங்கள் போயிட்டு உங்களோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவர் என்ன நினச்சாருன்னா, எங்களோட இன்ஸ்பெக்டர் ஜெகநாத் மிஸ்ரா என்ன நினச்சாருன்னா, நான் போயிட்டு நிறைய என்னை வந்துட்டு ஏதோ சொல்ல போகிறாரு அப்படி இப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டார், ஏன்னா அவங்கெல்லாம் காலேஜில் பிரின்சிபலாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆறுது, கை கால் உடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் நடந்துக்கிட்டே இருக்க விஷயங்கள்ன்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவர் வந்துட்டு ஓகே நீங்கள் போய் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இப்போ சிஆர்பிஎஃப்லேருந்து வந்த இன்ஸ்பெக்டர் ஜெகநாத் மிஸ்ராக்கு அதை வந்துட்டு பொறுத்துக்க முடியல. எப்போவுமே ஒரு விஷயம், எனக்கும் ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த காலத்திலும் வந்தது கிடையாது. நான் அத்தனை காலங்கள் இருந்த ட்ரைனிங்கில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் அவருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். பட் இப்போதைக்கு இந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் செய்ய வேண்டிய இதில் எனக்கு ஒரு சிக்காயிட்டேன்றனால என்னால் வர முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டனால இப்போ ஜெகநாத் மிஸ்ராவுக்கு அடுத்த நொடியே நான் எதிரியாக மாறினோடனே ஜெகநாத் மிஸ்ரா என்னை கூட்டிகிட்டு போகலை. ஏன்னா எஸ்பி வந்து என்னை ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஸோ அவர் ஐஜி கிட்ட போகிறார், ஐஜி மிஸ்டர் வடிவேல் கிட்ட போகிறார், வடிவேல் ஐபிஎஸ் கிட்ட போகிறாரு. அதே மாதிரி டிஜிபி ரவீந்திரநாத் ஐபிஎஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை, இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆகுது, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இவங்கெல்லாம் சரியாகுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு ஒரு 5 நாள் ஈடி ஒரு 5 நாள் ஈடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு புதுசாக போனப்போ ஈடினா என்னன்னு தெரியாது. ஸோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க போல இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நான் அந்த காலேஜ் ஃபுல்லாக அந்த தகவல் வந்துட்டு ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவுது கோதைக்கு ஈடி கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்ற தகவல் வந்துட்டு காட்டுத்தீ மாதிரி பரவுது. எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு எக்ஸப்ட் மீ. ஸோ நான் மண்டே போய் ரிப்போர்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு டியூஸ்டே, செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் ஈடி கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்த 2 நாள் ஈடியை அடுத்த வாரம் செய்கிற மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்கு. ஸோ முதல்ல எனக்கு வந்துட்டு ஈடி கொடுத்தாங்க. நான் ஆஸ் யூஷுவல் சொன்னதான், ஈடி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எப்போவுமே ஈடி பண்ணும்போது நான் ரொம்ப ஃபஸ்ட் நாள் ஈடி பண்ணும்போது எனக்கு ஈடி பற்றி எந்த புரிதலும் இல்லை. அதனால் நான் போயிட்டு ரொம்ப சிம்பிளாக போயிட்டு பண்ணிட்டேன். ஆனால் போன பிறகு தான் தெரிஞ்சுது அது வந்துட்டு ஹைப்போடாம் கொடுப்பாங்க. ஹைப்போடாம்னா நீங்கள் வந்து துப்பாக்கியை தூக்கி இப்படியே பிடிச்சிட்டு உங்கள் கையை கீழே இறக்காமல் நீங்கள் அந்த கிரவுண்டை சுற்றி ஓடிட்டே இருக்கணும். சரியா, அவங்க நிறுத்துன்னு சொன்னால் தான் ஓடணும். இந்த மாதிரி இந்த கையை தூக்கி இப்படி வச்சுட்டு போகும்போது ரொம்ப ஷோல்டர் பெயின் ஆகிடும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஷோல்டர் பெயின் ஆகிடும். நீங்கள் இறக்கக்கூடாது. ஏன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவங்களையும் மிரட்டி தான் அனுப்பி வைப்பாங்க. அங்கே இருக்க ஏடிஐயாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் போட்டு நீ உருட்டி பரட்டி எடுக்கிறதுல நீ யாருமே வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏடிஐங்க வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஹைப்போடாம் கொடுக்குறாங்க. ஃப்ராக் ஜம்ப், அதாவது தவளை மாதிரி நீங்கள் துப்பாக்கி இப்படி தூக்கி கையில் பிடிச்சிட்டு உட்காந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கணும் அந்த இடத்துல. அப்புறம் எங்களுக்கு ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு ஒன்று இருக்கும்.
சரியா? அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டில் வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த மத்தியானம் 1 மணிக்கு தான் ஈடி வந்து பெரும்பாலும் மத்தியானம் 1 மணிக்கு தான் நடக்கும். அப்போ நீங்கள் கையை வச்சுட்டு அப்படியே அந்த 2 துப்பாக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கையை வச்சு இப்படி இப்படி போயிட்டே இருப்பீங்க, சரியா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கையை வச்சு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த 1 மணி நேரத்தில் அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு சூடாக நெருப்பு தக தக தகன்னு கொதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டு. ஸோ அது உங்கள் கையெல்லாம் அப்படியே அந்த தோலெல்லாம் அப்படியே உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்து என்னால் சுத்தமாக என்னால் முடியல. ஏன்னா எனக்கு அவங்க என்ன கமெண்ட் கொடுத்தாங்களோ அத்தனை கமெண்ட்டுக்கும் நான் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு சொன்னதுக்கெலாம் செஞ்சுட்டே இருந்தேன். ஃப்ராக் ஜம்ப்பு நான் செஞ்சேன், இது நான் செஞ்சேன், இப்படி பல்ட்டி அடி என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ என்ன அது எனக்கு பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டேன் நான் அந்த டைமில். ஏன்னா நான் அப்போ தான் எனக்கு ஒரு சிக்னஸ் முடிஞ்சு நான் இங்கே வந்திருக்கேன். உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இப்போ தான் க்யூர் ஆகிட்டு வந்திருக்கேன். நான் பயங்கர டேம் டயர்டு. பட் இருந்தாலும் நான் அதை சமாளித்து செஞ்சுட்டேன். அப்போ நான் ஈடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மேலே எங்கள் 3வது மாடியிலேருந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சரியா? 3வது மாடியிலேருந்து அத்தனை பேரும் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களோட அந்த 147 பேரும் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. நான் இந்த ஃபஸ்ட்டு நாள் ஈடி செஞ்சேன், 2வது நாள் செஞ்சேன், 3வது நாள் எனக்கு ரொம்ப உடம்பு ஃபிட் ஆகிடுச்சு. எனக்கு துளி கூட ஒரு பயமே வரல. நான் ரொம்ப சூப்பராக என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஈடு எவ்வளோ கொடுத்தாலும் நான் தாங்குவேன்ற மாதிரி ஒரு தைரியம் வந்துருச்சு, மனதைரியம் வந்துருச்சு. ஏன்னா 2 நாள் அந்த உடம்பு வலி, 3வது நாள் உடம்பு ஃபிட் ஆகிடுது. நேச்சுரலாக அந்த ஈடிக்கு உடம்பு ஃபிட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நான் வந்துட்டு அந்த 3வது நாள் ஈடியை செய்யறதுக்கு ரொம்ப தயாராகிட்டேன்.